கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்காக என் ஜெபத்தில் இடைவிடாமல் நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். இந்த நல்ல நாளிலேயும் நீதிமொழிகள் 11வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? எடுத்தேன் கவுத்தேன்னு முடிவு எடுக்காதேன்னு நான் பேச விரும்புகிறேன். இன்னைக்கு யோசிக்காம எடுத்த முடிவு, அவசரப்பட்டு எடுத்த முடிவு, எடுத்தேன் கவுத்தேன்னு எடுத்த ஒவ்வொரு முடிவும் இன்னைக்கு வரையும் உன்னை சிந்திக்க வச்சுக்கிட்டு இருக்கு. உண்மையே சொல்ல போனால் உன்னை அழ வச்சுக்கிட்டே இருக்குது. உன்னால் நிம்மதியாகவே இருக்க முடியாதபடி இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? சரியான ஆலோசனையை நீ கேட்கலை. அநேக ஆலோசனைக்காரர்களால் ஜெயம் உண்டாகும் என்று எழுதியிருக்கிறது. அன்னைக்கு ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பெண் என்னை பார்க்கறதுக்காக வந்திருந்தாள். அவ முன்னாடியே சொல்கிறா, எங்கள் அப்பா அம்மா உங்ககிட்ட அனுப்பி வச்சாங்க, ஒரு ரிக்வஸ்ட் உண்டு, லவ்வை மட்டும் என்கிட்ட பேசாதீங்க, மற்ற எல்லாத்தையும் பற்றி பேசுங்கன்னு. ஏன்னா நான் அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணுவேன். அப்போ வா, நான் உங்கள்கிட்ட ஒன்றுமே பேசலை, உனக்காக ஜோம் பண்ணுறேன்னு சொன்னேன். ஜோம் பண்ணிவிட்டு சொல்கிறேன், இந்த பையன் உனக்கு செட் ஆக மாட்டான் மகளே, இன்றைக்கி கையை கிழிப்பேன், நீ இல்லைன்னா செத்துருவேன்னு சொல்லுவான், நாளைக்கு நீ ரொம்ப வேதனைப்பட வேண்டியது வரும்னு. அதை நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், அதை நான் பார்த்துக்கிறேன்னு போயிட்டா. 6 மாதம் கழித்து இவன் என்னை பார்க்கறதுக்காக திருப்பி வர்றா. வரும்போது, நிஷாந்த் அண்ணா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு. நிறைய பேர் கன்சீவ் ஆனால் ஆஃபரிங் கவரு, பழம் இதெல்லாம் கொண்டு வருவாங்க. அவள் கையில் ஒன்றும் காணும். என்ன கிஃப்ட்டுன்னு கேட்டால், மேலே சாப்பலுக்கு கூட்டிகிட்டு போய் தான் செருப்பு எடுத்து தானே அடிச்சுக்கிட்டா. ஏன் மக்களே இப்படி பண்ணுறேன்னு கேட்டப்போ, அன்றைக்கி படித்து சொன்னீங்களே அவனை நான் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு, இன்றைக்கி பிரதர் என்னை பெல்ட்டால் அடிக்கிறான், என்னை தெருவில் இறங்கி அடிக்கிறான், அவன் அடித்து நரம்பே பாதிக்கப்பட்டுருச்சுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி அதனால தான் நிறைய பேர் இன்றைக்கி அலைன்ஸு வரும்போது என்ன பண்ணுறாங்க, பிரதர் நீங்கள் ஜோம் பண்ணி சொல்லுங்கள், வேலைக்கு போகும்போது நீங்கள் ஜோம் பண்ணி சொல்லுங்கள், இந்த வீடு இந்த இடத்துல வாங்க போகும்போது நீங்கள் ஜோம் பண்ணி சொல்லுங்கன்னு. ஏன்னா அநேக ஆலோசனைக்காரர்களால் சுகம் உண்டாகும் என்று எழுதி இருக்கிறது. ஷபரபா லாபா. இன்றைக்கி நான் உன்னை பார்த்து சொல்ல வரேன், நீ ஆண்டவர்கிட்ட விசாரிச்சுட்டு போ. ஒரு திருமண காரியத்துக்கு போகும்போது அவன் கார் வச்சுருக்கானா, சொந்த வீடு இருக்கா, அவனுக்கு பணம் நிறைய இருக்கா, அவன் நல்ல வேலையில் இருக்கானான்னு பாரு, தப்பு இல்லை. ஆனால் இன்னைக்கு சொல்ல வரேன், இது தேவ சித்தமானு நீ பார்க்கலன்னா, நிறைய பேருக்கு கார் இருக்குது, வீடு இருக்குது, பணம் இருக்குது, ஆனால் நிம்மதி இல்லாத வாழ்க்கை. குடிகாரனை கல்யாணம் பண்ணிட்டு, ஒரு அந்நிய தெய்வத்தினுடைய பையனை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கை இன்னைக்கு சீரழிஞ்சி சித்திரவதைப்படுகிறது. தேவ பிள்ளைகளை கையெடுத்து கும்பிடுறேன், ஆண்டவர்கிட்ட எப்படியாவது ஜோம் பண்ணி விடுதலையை வாங்குங்க. யாராவது வேலைக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கலாம். எல்லாருக்கும் ஃபாரின் போனால் நல்லா இருப்பாங்கன்னு இல்லை, ஃபாரின் போனாலே எல்லாரும் நல்லா இருப்பாங்கன்னு போகாதீங்க. அதை விட நல்ல வேலைகள் இங்கே உண்டு. அவன்கிட்ட பணத்தில் ஏமாந்துட்டேன், சீட்டு போட்டு ஏமாந்துட்டேன். ஆலோசனையை சரியாக கேளு. ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் விழுந்து போவார்கள்னு இருக்குது. அதனால தான் எடுத்தேன் கவுத்தேன்னு முடிவெடுக்காத. அதனால் ஒன்னாட்ட சொல்கிறேன், எங்களை மாதிரி என்கிட்ட வரணும்னு நான் சொல்லலை, நல்ல ஊழியர்கிட்ட போய் ஆலோசனையை கேட்டு ஆண்டவருடைய சித்தத்தில் நில்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்கிறேன். ஆண்டவரே, இந்த நல்ல நாளில் இந்த பிள்ளைகளுக்கு சரியான முடிவை எடுக்கவும், சரியான வழியிலே நிற்கவும் கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும்படி நான் ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற பண்ணும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.